இருக்கின்றோம். அதாவது பல கடவுள் வழிபாடு அப்படின்னு பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் வழிபடுவது ஒரு கடவுள் வழிபாடு தான். இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு கடவுள் வழிபாடு. இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்கள் ஒரு வழியை பின்பற்றுகிறார்கள் என்றால் அதுதான் உயர்ந்த வழி, மற்றதெல்லாம் தாழ்ந்த வழிங்கிற மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு ஊருக்கு போகணும்னா பல வழிகள் இருக்கும். நம்முடைய குறிக்கோள் அந்த ஊருக்கு போகிறது தான். எந்த வழியில் போகிறோங்கிறது முக்கியம் கிடையாது. கடல் வழியாகவும் போகலாம், ஹெலிகாப்டர்லையும் போகலாம், எப்படி நடந்தும் போகலாம், பாத யாத்திரையாகவும் போகலாம். ஏதோ அந்த ஊருக்கு போய் சேரணுங்கிறது தான் நமக்கு குறிக்கோளை வழிய எந்த வழியில் போகிறோங்கிறது அவளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. யார் வேணாலும் எந்த வழியில் வேணாலும் போகலாம். அதனால பரம்பொருள் ஒன்றுதான். இதை நம்முடைய சந்தான குருவராக இருந்தாலும் சமய குருவராக இருந்தாலும் எல்லோரும் இதை தான் வலியுறுத்தி இருக்கின்றார். பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பரம்பொருள் எல்லா உயிருக்கும் உயிராக இருந்து அருள்வாளிக்கின்றது. அன்பே சிவம் அப்படின்னு சொல்றார் திருமூலரே. அதுதான் வலியுறுத்துறார். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் திட்டர். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் வந்திருந்தார். எல்லா உயிருக்கும் உயிராக அந்த பரம்பொருள் இருக்கின்றது. எல்லா உயிருக்கும் அறிவுக்கு அறிவாக அந்த பரம்பொருள் தான் உணர்த்துகிறது. அப்ப எல்லா உயிரின் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். ஏன்னா அந்த உயிருக்கு உள்ள அந்த பரம்பொருள் இருக்கிறதுனால எல்லா உயிரையும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அதனால்தான் அன்பே கடவுள், அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் இது பதவி. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள்பாலித்தல் அப்படிங்கிற உயிர் அடையக்கூடிய பதவிகள். திருமூலரே அழகா சொல்றாரு. என்ன சொல்றார்? ருத்ர பதவி வேணும்னா காமத்தை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறார். யார் காமத்தை வென்றார்களோ அவர்கள் தான் ருத்ர பதவியை அடைவார்கள். அப்ப ருத்ர பதவிக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் காமத்தில் உள்ளவர்கள் அப்படிங்கிறத தெளிவா சொல்றார். பரியங்க யோகம் அப்படின்னு சொல்றாரு. அது பரியங்கம்னா கட்டில். கட்டில்ல கணவன் மனைவி படுத்தப்பட்ட காமத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, அப்படிங்கிறத பத்தி பரியங்க யோகம்னு சொல்றாரு. கட்டில்ல இருந்து கொண்டே யோகம் செய்வது. கல்யாணம் ஆகாம பிரம்மச்சாரியா இருக்கிறதுங்கிறது சுலபம், அதுவே கஷ்டம்தான். கம்பேர் பண்ணும் பொழுது பிரம்மச்சாரியாக இருந்து இருக்கிறதுங்கிறது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கஷ்டம்னு சொல்லும் பொழுது கல்யாணம் ஆன பிறகும் பிரம்மச்சாரியா இருக்கிறதுங்கிறது எவ்வளோ சிரமம். அதனால்தான் அதை பரியங்க யோகம்னு அதை பற்றி எல்லாம் சொல்றாரு. மாதோடு இருந்து யோகம் செய்வானைன்னு சிவபெருமானை பாடும் பொழுதும் மாதோடு இருந்து யோகம் செய்வானை அப்படின்னு பாடுறார். அதனால பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவங்கிறது உயிர் அடையக்கூடிய பதவிகள். ருத்ர பதவி வேணும்னா காமத்தை வெல்ல வேண்டும். ருத்ரனுக்கு கோபம் இருக்கும். அப்ப கோபத்தை வென்றோம்னா மேல மேல பதவி. கடைசி பதவி எதுன்னா சதாசிவர் பதவி தான், கடைசியாக இருக்கின்ற பதவி. அந்த பரம்பொருள் இந்த ஐவர் மூலமாக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள்பாலித்தல் 5 தொழில்களை செய்கிறது. அந்த பரம்பொருள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. உருவமா, அருவமா, உருவாரூபமா அப்படின்னு விளக்கி கூற இயலாது. இங்கன்னு இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன். நைகண்ட சாஸ்திரத்தில் முதல் சாஸ்திரம் சொல்றது. திருவுந்தியார்னு முதல் சாஸ்திரம் அதில் சொல்றது. இங்கன்னு இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன்னு இருந்ததென்று உந்தியவர்.
அந்த பரம்பொருள் எப்படி இருக்குன்னு நான் எப்படி சொல்றது? அப்படி இருக்கிறது. எப்படி இருக்குன்னு என்னால விளக்க முடியல. இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உத்தீபர அறியும் அறிவு அது அன்று உத்தீபர. இந்த சிற்றறிவனால அதை அறிய முடியாது. பேரறிவு ஞானத்தினாலதான் அந்த பரம்பொருளை அடைய முடியும், அறிய முடியும். அந்த பரம்பொருள் பிரிக்க முடியாதபடி பராசக்தி இருக்கின்றது. பரம்பொருளோடு பிரிக்க முடியாதபடி பராசக்தி இருக்கு. ஒரு சூரியன் இருக்கு, சூரியன் எங்கேயோ இருக்கு. அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர் இருக்க, அதுதான் நம்ம வீட்டுக்குள்ள வருது, அது நம்ம மேலேயே படுது. அந்த மாதிரி அந்த பரம்பொருளாம், அந்த பராசக்தி அவர்களுடைய அருள் தான் நமக்கு வந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பராசக்தி தான் என்ன செய்யுதுன்னா, இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் இவர்களையெல்லாம் ஆட்டி படைக்கின்றதா. அவர்களுக்கு படைக்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும்ல அவருக்கு. அந்த சக்தியாக இருந்து கொண்டு படைத்து தொழிலை செய்கிறார். அப்ப அந்த பரம்பொருளானது பராசக்தி மூலமாக பிரம்மாவை இயக்கி படைத்து தொழிலை செய்யும். அதே மாதிரி அந்த பரம்பொருள் தான் பராசக்தி மூலமாக விஷ்ணு மூலமாக காத்தல் தொழிலை செய்யும். இந்த மாதிரி அதாவது என்னுடைய ஆச்சாரியார் சொன்ன விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க ஆச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஆச்சாரியார் சொன்னதா சொல்லுவார் என்கிட்ட. எங்க ஆச்சாரியார் சொன்னார்னு எனக்கு சொல்றாரு. பழனி ஈசான சிவாச்சாரியார் அவருக்கு ஆச்சாரியர். என்னுடைய ஆச்சாரியார் காசி வைத்தியநாத சிவாச்சாரியார். பழனி ஈசான சிவாச்சாரியார் இப்படி எல்லாம் சொன்னார்னு எனக்கு விளக்குவார். அவர் சொல்லும் பொழுது, அவர் பழனி ஈசான சிவாச்சாரியார் மேடைக்கு பேசும் பொழுது இவர் கூட பையெல்லாம் எடுத்துட்டு போவாராம், உதவியா போவாராம். அவர் பேசும்போது பின்னாடி உட்காந்துருப்பாராம். அப்படியே மழை பெய்யும், நான் ஒரு சின்ன குடத்துல வாங்கின மாதிரி வாங்கிக்கிட்டேன், அதை தான் நான் உனக்கு சொல்றேன். அழுவார். அது சொல்லும்போது கண்ணில் எங்களுக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வரல. அவர் சொல்லும்போது அழுவார். அப்படியே மழை பெய்யும், நான் ஒரு சின்ன குடம் மாதிரி கொஞ்சமா வாங்கிக்கிட்டேன், அதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்பா. அவர் ஒரு உதாரணம் சொல்வாராம். என்னன்னா, 2 பேர் நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்டு, பிரிய முடியாத 2 பேர் நண்பர்கள். அதுல ஒருத்தவன் சாமி கும்பிட்றவன், ஒருத்தவன் கடவுள் இல்லைங்கிற கொள்கை உடையவன். இந்த சாமி கும்பிட்றவன் கடவுள் உண்டுங்கிற கொள்கை உள்ளவன் கோயில போய் சாமி கும்பிட்றதுக்கு போறான். ஃப்ரெண்டை புரிய முடியாம இவனும் கூட போறான். உள்ள போனோம்னா விநாயகரை பார்த்து கொட்டிக்கிட்டு, தலையில கொட்டிக்கிட்டு, தோப்பானம் போட்டு கும்பிட்டுட்டு, அப்படியே முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு, நவகிரகங்களை கும்பிட்டுட்டு, அம்பாளை கும்பிட்டுட்டு, அப்படியே சிவலிங்கத்தை அப்படியே கும்பிட்டுட்டு வரான். இவனுக்கு கூடவே போறான், ஆனா கும்பிடல. இவன் என்ன நினைக்கிறான், கல்லை போய் கும்பிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறான். கல்லு அதை கும்பிட்டு இருக்கிறான். அப்ப அந்த கூட போனவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறான், பிள்ளையார பார்க்கல, கல்லை தான் பார்த்தான். முருகனை பார்க்கல, கல்லை பார்த்தான். அம்பாளை பார்க்கல, கல்லை பார்க்கலாம். ஆனா இவன் என்ன செய்யறான், கல்லை பார்க்கல, விநாயகரை பார்க்கறான், முருகனை பார்க்கறான், அம்பாளை பார்க்கறான். இதே மாதிரி உதாரணம் சொல்றார். எப்படி அந்த ஆத்திகன் நாத்திகன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த நாத்திகன் எப்படி எல்லாவற்றிலும் கல்லை பார்த்தானோ, அதுபோல ஒரு ஞானி கோயிலுக்கு போனான்னா விநாயகரை பார்த்து கும்பிடும் பொழுது அந்த பரம்பொருள் விநாயகர் மூலமா அருள் வாரிக்கிறார்னு பார்ப்பாங்க. முருகப்பெருமானை போய் கும்பிடும் பொழுது அந்த பரம்பொருள் முருகப்பெருமான் மூலமாக நமக்கு அருள் வாரிக்கிறார். நவகிரகங்கள் வழிபடும் பொழுது அந்த பரம்பொருள் நவகிரகங்கள் மூலமாக அருள் பாலிக்கிறார். அம்பாளை பார்க்கும்போது பரம்பொருள் அம்பாள் மூலமாக அருள் பாலிக்கிறார். இந்த எண்ணம் தான் ஞானி. அதாவது சைவ சித்தாந்தத்துல உமாபதி சிவாச்சாரியார் சொல்றார், எதை பார்த்தாலும் பரம்பொருளா பார்க்கணுமா, அது ஞானம். ஞான நிலை அப்படிங்கிறது
ஒரு தலைவியானவள் தலைவனையே நினைச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் செய்கிறான். அதே மாதிரி நாமும் தலைவனையே நினைக்கும், பரம்பொருளையே நினைத்துக்கிறோம். பரம்பொருளுக்கு உருவம் கிடையாது. உருவமா அருவமா உருவமா சொல்லவே முடியாது. ஆனா பரம்பொருளும் ஒண்ணு இருக்கு. அந்த எண்ணம் எப்பொழுதுமே இருக்கணும். அப்ப ஞானி ஒரு கோயிலுக்கு போய் சாமி கூப்பிட்டாருன்னா விநாயகரை பார்க்கும் பொழுது பரம்பொருளாக இருப்பார், அம்பாளை பார்க்கும் போதும் பரம்பொருள், நவகிரகங்களை பார்க்கும் போதும் பரம்பொருள். இது மூலமா இருப்பார். ஒரு போராட்டம் நடக்குது, ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கிறார் கலெக்டர். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா போலீஸ்காரன் ஷூட் பண்றான். அப்ப கொன்னது யாரு? இந்த போலீஸ்காரன் தான் சொல்றான். ஆனா என்ன வரும் நியூஸ் பூரா? இந்த அரசு சுட்டு விட்டதுண்டா இல்லையா? கவர்மெண்ட்டுடைய ஆர்டர். கடைசி சுட்டது யாரு? ஒரு போலீஸ்காரன். போலீஸ்காரன் கொண்டான்னு யாருமே இந்த மாதிரி பார்க்கணும். நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம்னு சொன்னா அந்த பரம்பொருள். ஞானிகள் எல்லா பொருளையும் உமாதேசாச்சா சொல்றாரு, பார்ப்பிடமெங்கும் சிவமாய் பார்க்கணும் அப்படின்னு. சிவபெருமானுக்கு உருவமே கிடையாது. திருவடி திருவடின்னு சொல்றோம், முகம்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு உமாதேசாச்சாரியர். உண்மை நெறி விளக்கம்ங்கிறதுல சொல்றார், யான் எனது ஒன்று அற நின்றது அடியாம். உருவமே இல்லாத இந்த சிவபெருமானுக்கு திருவடி திருவடி திருவடின்னு சொல்றோமே, திருவடினா என்ன அர்த்தம் அப்படின்னா, யான் எனது ஒன்று அற நின்றது அடியாம். முகம்னா என்ன? பார்ப்பிடமெங்கும் சிவமாய் காண்பதுதான் முகம். யான் எனது ஒன்று அற நின்றது அடியாம், பார்ப்பிடமெங்கும் சிவமாய் காண்பது முகமாம். உரையிறந்த சுகம் அதுவே முடியாகும். அது முடி வச்சிருக்காரு இல்லையா? உரையிறந்த சுகம். முருகப்பெருமான் அருளினார் தான் சொன்னார், சொல்லற சும்மா இருந்தான்னு சொல்றார். உரையிறந்த சுகமா. அப்ப இந்த உருவம்ங்கிறதெல்லாம் குறியீடுகள் தான். அப்ப எந்த உருவத்தை பார்த்தாலும் எந்த பொருளை பார்த்தாலும் பரம்பொருளாக பார்க்க வேண்டும். இது ஞான நிலை. மினிமம் குவாலிஃபிகேஷன். பிள்ளையார பரம்பொருளை பார்க்கலாம்ல, முருகனை பரம்பொருளை பார்க்கலாம்ல, அம்பாளை பரம்பொருளை பார்க்கலாம்ல இல்லையா? நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு டிபார்ட்மெண்ட். அதாவது ஈசான சிவாச்சாரியார், பழனி ஈசான சிவாச்சாரியார் சொன்னதை சொல்றோம். யாருக்கையாவது நம்ம போனோம்னா அவர் ஏதாவது ஒரு சமயத்தை பின்பற்றிட்டு இருப்பார். அவர் என்ன சொல்வார், நீ கீழ் லெவலில் இருக்க, நான் ஃபாலோ பண்ணுறது தான் உயர்ந்தது, இதுக்கு மாறிடுன்னு சொல்கிறேன். மத மாற்றம் சொல்கிறோம்ல, எந்த லைனில் போனாலும் சரி அவங்க சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் மேல் லெவலில் இருக்கிறோம், நீங்கள்னா கீழ் லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க லைனுக்கு இழுக்க தான் பார்ப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருளை பார்க்கணும், ரியலைஸ் பண்ணணும். நம்ம அதுக்கு என்ன சொன்னாருன்னா, இந்த மதங்கள் எப்படி தோன்றுச்சுன்னு சொல்றாரு. இந்த மதங்கள் இதெல்லாம் தோன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாரு. எந்த உயிராக இருந்தாலும் துன்பம் வேணான்னு நினைக்கும் இல்லையா? எந்த உயிராக இருந்தாலும் இன்பம் வேணான்னு நினைக்காது. ஞான நிலை தான் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பார்க்கறது. எந்த உயிராக இருந்தாலும் துன்பம் வேண்டாம் அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சாங்களாம். இந்த உயிர்கள் துன்பத்திலிருந்து விலக வேண்டுமானால் அதுக்கு என்ன வழி? அந்த வழியை யோசிச்சு அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி செய்யணும் அப்படின்னு வரையறுத்தார்கள். அதுதான் சமயம். மதம் இப்படிதான் உருவாச்சு.
அதுல மனிதர்களில் சிறந்தவர்கள் செய்தது உலகாயதம், புத்தம், சமணம். மனிதர்களில் சிறந்தவர்கள் காட்டிய வழி. மனிதர்களை விட சிறந்தவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் காட்டிய வழி அப்படின்னு சொன்னா மீமாம்சை, வேதாந்தம், யோகம், சாங்கியம், இந்த நாளும் முனிவர்களில் சிறந்தவர்கள் காட்டிய வழி. முனிவர்களோட சிறந்தவர்கள் தேவர்களும் ருத்ரர்கள். அவர்கள் காட்டிய வழி பாஞ்சராத்திரம், இரண்ய கர்ப்பம், பாசுபதம். அவர்களை விட உயர்ந்த நிலை சதாசிவர். சதாசிவர் காட்டிய நெறி சைவ நெறி. அப்ப நம்ம எந்த நெறியில் இருக்கிறோம்னு எவனாவது நம்மளை குழப்பினாங்க, இதை வகுத்து காட்டியவர் யார்? அதை யோசிக்கணும். ஒன்று தோஸ்தின்னு நீ சொல்றிய, நாங்க சதாசிவர் காட்டிய நெறியில இருக்கின்றோம். உன்னுடைய வழி காட்டியவர் முதல்ல காட்டியவர் யார் அப்படிங்கிறத நாமும் அவர்களுக்கு விளக்கணும். நாமும் ரியலைஸ் பண்ணிக்கணும். நம்ம பல பிறவிகள் செய்த புண்ணியம் இந்த நெறியில இருக்கிறோம், சைவ நெறியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பல பிறவிகள் செய்த புண்ணியம். சதாசிவருக்கு மேல பதவி கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் பாலித்தல். அப்ப சதாசிவருடைய வேலை என்ன? அருள் பாலிக்கிற வேலை. அவருடைய வேலை என்ன? உயிர்களுக்கு அருள் பாலிக்கிறது. என்ன அருள் பாலிக்கிறது? உயிர்கள் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும், இன்பத்தை அடைந்து பேரின்பத்தை அடையணும். இன்பங்கிறது சிற்றின்பம், பேரின்பம்ங்கிறது தெவிட்டாத இன்பம். சிற்றின்பம்ங்கிறது தெவிட்டுகின்ற இன்பம், பேரின்பம்ங்கிறது தெவிட்டாத இன்பம். அப்ப இந்த உயிர்கள் என்ன செய்யணும்னா துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்தை அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் நேர ப்ரமோஷன் என்ன? பேரின்பத்தை அனுபவிக்கும். முக்தி நிலைங்கிறது என்னன்னா பேரின்பத்தை அனுபவிக்கிறது தான் முக்தி நிலை. இதுக்கு என்ன வழி? ஏன்னா அவருடைய வேலையை என்ன? அருள் பாலிக்கிற வேலை தான். அப்ப சதாசிவர் நமக்கு காட்டிய வழி சைவ நெறி. சதாசிவருக்கு 5 முகம், 4 திசைகளை நோக்கி 4 முகம், மேல ஒரு முகம், அது வடகிழக்கு திசையை நோக்கி இருக்கும். ஈசான திசைன்னு சொல்லும், ஈசானம். 5 முகம் சதாசிவர். அந்த மேல இருக்கிற முகம் வெண்மையாக, கிழக்கு நோக்கி இருக்கின்ற முகம் பொன்னிறமாக இருக்கும், தெற்கு நோக்கி இருக்கின்ற முகம் கருப்பாக இருக்கும், வடக்கு நோக்கி இருக்கின்ற முகம் சிவப்பாக இருக்கும், மேற்கு நோக்கி இருக்கின்ற முகம் மிக வெண்மையாக இருக்கும். இந்த மனசுல வச்சுட்டு பாடுறாரு மாணிக்க வாசகர், நிறங்களோர் 5 வெண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தார். வானவர்களாலே பார்க்க முடியலையா அவருடைய நிறம்? அந்த பரம்பொருள் யாராலையும் பார்க்க முடியாது. அது எப்படி யார் மூலமா காட்சி அளிக்கிறார்? சதாசிவர் மூலமா காட்சி அளிக்கிறார். நிறங்களோர் 5 அப்படின்னு சதாசிவரை பரம்பொருளாக பார்த்து பாடுகின்றார். அந்த சதாசிவருக்கு அந்த 4 திசைகளை நோக்கி 4 முகங்கள் இருக்கு இல்லையா? இந்த 4 முகங்கள் மூலமாக ரிக், யசுர், சாமம், அதர்வனம்னு 4 வேதங்களை படைக்கின்றார். மேல இருக்கிற முகம் மூலமாக ஆகமத்தை உருவாக்கிறார். சதாசிவர் வேத ஆகமம் இதை ஆக்கியவர் அவர்தான். சதாசிவருக்கு அந்த பரம்பொருள் இருக்கு இல்லையா, அவருக்கு உள் என்று உணர்த்துகிறார். மற்றவர்களுக்கெல்லாம் 4 கரங்களோட உபதேசம் பண்ணுவார், குருமூர்த்தமாக வந்து. இந்த ருத்ர பதவியிலெல்லாம் இருக்காங்க இல்லையா, 2 மலம் உடையவர்கள் சொல்றது, ஆணவம், கண்ணும், மாயும். 3 மலம், நம்மெல்லாம் 3 மலம் உடையவர்கள். நமக்கெல்லாம் நம்மள மாதிரியே குருவாக வந்து அருள் பாலிப்பார்.
ஒருத்தர் வந்து உபதேசம் பண்றான்னு சொன்னா அவர் சொல்றதா நம்ம நினைக்கக்கூடாது. அவருக்குள்ள இருக்கின்ற உயிர், அந்த உயிருக்குள்ள உயிராக இருக்கின்ற பரம்பொருள் தான் அவர் மூலமாக உபதேசம் செய்கிறதாக பார்க்க வேண்டும். மானை காட்டி மானை பிடிப்பது போல இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மள மாதிரியே உருவம் கொண்டு ஒருவர் வருவார். மாணிக்கவாசகர் அப்படித்தானே வந்தார். சிவபெருமானே மனித வடிவில் தானே வரார். வந்து திருவடி தீட்சை கொடுக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி இந்த ருத்ர பதவியில் இருக்கிறவங்க 2 மரம் உடையவர்கள், அவங்களுக்கெல்லாம் மான் மழுவோட 4 கரங்களோட வந்து பாம்பு கழுத்துல இருக்கும் ஜடாமுடியோட அப்படி வந்து உபதேசம் பண்ணுவாராம். சதாசிவர் அப்படிங்கிறவங்க 1 மரம் உடையவர். இந்த 1 மரம் உடையவர்களுக்கெல்லாம் உள்ளின்று உணர்த்துவார். அவருக்கு அறிவுக்கு அறிவாக இருக்கும், உள்ளென்று உணர்த்துவார். அப்படி சதாசிவருக்கு அந்த பரம்பொருள் ஓ என்ற மந்திரத்தை உள்ளென்று உணர்த்தினார். சதாசிவருக்கு பரம்பொருள் ஓ என்ற மந்திரத்தை உள்ளென்று உணர்த்தினார். அந்த ஓவனுடைய விளக்கமாகத்தான் வேத ஆகமங்கள் அவர் அருள் பாலிக்கிறார். அப்ப வேதம் ஆகமம் எல்லாமே என்னன்னா ஓ என்ற மந்திரத்தினுடைய விளக்கம். அதனால்தான் மாணிக்கவாசகரே நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறந்திருந்தாய்ன்னு சொல்லிட்டு பொய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற என் உள்ளத்துல ஓ என்ற மந்திரம் தான் இருந்ததுங்கிறார். ஓன்னு அந்த மந்திரம் தான் என்னுடைய, அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் உள்ளத்துல அந்த ஓ என்ற மந்திரம் தான் இருந்தது அப்படின்னு சொல்றார். கடைசி பதிகத்துல ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அருவருவார் அச்சோ. அந்த ஓவனுடைய உட்பொருளை எல்லாம் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். யாருக்கு தெரியும், யாருக்கு கிடைக்கும்? கடைசி பதிகத்தில் சொல்றார் ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அருவருவார் அச்சோ. இந்த ஓங்காரத்தினுடைய உட்பொருள்னா என்னன்னா ஆவும் ஊவும் சேர்ந்தது ஓ. ஆ ஊ ரெண்டும் சேர்ந்து ஓ. ஆங்கிறதும் ஒரு பிரணவம், ஊங்கிறதும் ஒரு பிரணவம். இந்த 2 பிரணவம் சேர்ந்து ஓ என்ற பிரணவம் வருகின்றது. அப்ப ஆவும் ஊவும் சேர்ந்தது ஓ. அதாவது ஆகமம் வந்து வெளிப்படையா சொல்லும், வேதம் மறைச்சு சொல்லும். இது ஆகமத்துல சொல்லி, ஆகமத்துல ஆவும் ஊவும் சேர்ந்தது ஓ. அப்ப ஓங்காரத்தினுடைய உட்பொருள் ஆவும் ஓவும். தமிழ்ல 1 2 3 எழுதுறாங்க இல்லையா? கான்னு போட்டா 1, ஆன்னு போட்டா 8, ஊன்னு போட்டா 2. அந்த ஆவும் ஊவும் ஓங்காரத்தினுடைய உட்பொருள். இது தெரியாம இருந்தனே அப்படின்னு மாணிக்கவாசகரே பாரு. 8ம் 2ம் அறியேனை பட்டி மண்டபமும் எட்டினான் அப்படிங்கிறார். ஏன்னா 16 வயசுலயே வேத ஆகமங்கள் எல்லாம் படித்தவர். அப்படி படித்தவர் வாதத்துல அவரை வெல்றதுக்கு யாரும் கிடையாது. இவர் தான் ஜெயிக்கிறார். வாதத்துல இவரை யாராலையுமே வெல்ல முடியாது. அதை மனசுல வச்சு சொல்ற. என்ன சொல்ற? நான் ஆரம்பத்துல பட்டிமன்றத்துலாம் எல்லாரும் என்னோட வாதத்துல எல்லாரும் தோத்து போனாங்க. அப்புறமா தானே குதிரை வாங்க போற இடத்துல குருவா வந்து எனக்கு திருவடி தீட்சை கொடுத்து இவரை தனியா அழிச்சுட்டு போய் வேத ஆகமங்களினுடைய ரகசியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அப்பதான் அந்த ஓவனுடைய உட்பொருள் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கார். அதை நினைச்சிட்டு பாடுறார். உங்கள்கிட்ட தீட்சை வாங்கின பிறகுதான் ஓங்காரத்தின் உட்பொருள் ஒவ்வொன்று எனக்கு தெரிஞ்சது. அவனுடைய விளக்கம் எல்லாம் ஒவ்வொன்றுடைய விளக்கம்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அதுக்கு முன்னாடி பட்டிமன்றத்தெல்லாம் இது தெரியாம நான் பண்ணிட்டேனே. அப்பயே ஜெயிச்சிருக்கேன் நான். 8ம் 2ம் அறியேனை பட்டிமன்றமும் எட்டினாய் அப்படின்னு பாடுறார். அப்ப ஆகமத்துல என்ன சொல்றோம்? விளக்கமா சொல்றோம். ஆவும் ஊவும் சேர்ந்தது ஓ அப்படின்னு சொல்றோம். வேதத்துல மறைச்சு சொல்றோம். மறைனே பேரு. இப்ப நம்ம தமிழ் மறை இருக்கு,
திருஞான சம்பந்தர் இதை சொல்றார். ஆவும் ஊவும் சேர்ந்தது ஓ அப்படின்னு சொல்றார். ஆங்கிறது பிரணவம், ஊங்கிறது பிரணவம். இது ரெண்டும் சேர்ந்து ஓ என்ற பிரணவம் வருது. இந்த பிரணவம்ங்கிறத யானையா சொல்றது ஒரு வழக்கம். அப்ப ஆங்கிறது ஆண் யானை, ஊங்கிறது பெண் யானை. இந்த ரெண்டு யானைக்கும் பிறந்தது தான் குட்டி யானை, இதான் விநாயகர். அப்ப ஆங்கிறது ஆண் யானை, ஊங்கிறது பெண் யானைன்னு உருவகம் பண்ற விநாயகரை ஓவா. இதை மனசுல வச்சுட்டு பாடுறாரு. தெரிஞ்சாங்க பிடியதான் ஒரு உமைக்கொடை, பிடின்னா பெண் யானை, பிடியதான் ஒரு உமைக்கொடை மிகு கரியது, கரினா ஆண் யானை. பிடியதான் ஒரு உமைக்கொடை மிகு கரியது வழிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளின. இதான் மறைச்சுப்பாரு. சிவபெருமான் ஆண் யானை ஆகவும் அம்பாள் பெண் யானை ஆகவும் ஆகி பிள்ளையார உற்பத்தி பண்ணா. எதுக்கு? தன்னுடைய அடியார்கள் ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா அது தடைபடாமல் முடியணும். உடனடியே அந்த காரியம் முடியணும்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், தடை இல்லாமல் முடிவது விநாயகர். பிடியாதன் ஒரு உமை கொலை மிகு கரியாது வடிகொடு தனது அடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினான். மிகு கொடைத்தன்மையினால செஞ்சார் சிவபெருமான். இந்த உயிர்களின் மீது உள்ள இல்லையா அன்பினாலே கொடைத்தன்மையினால, மிகு கொடை மிகுந்த அருள் தன்மையினால இதை அருள்வாரித்திருக்கின்றார். அப்ப ஒரு காரியத்தை செய்யணும்னா விநாயகரை வழிபட்டுட்டு தான் செய்யணும். எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் ஓவை நீக்கி சொல்லக்கூடாது. ஏன்னா விநாயகர் தானே ஓ. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னா விநாயகரை வழிபட்டுட்டு காரியத்தை ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த காரியம் தடைபடாமல் முடியும். எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் ஓவை நீக்கி சொல்லக்கூடாது. திருமூலரே இதை விளக்கிறது. ஒரு மந்திரத்தை சொல்றோம்னா ஏதோ ஒரு பலனுக்காக தானே சொல்றோம். ஒரு பலனை, அந்த மந்திர பலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தினுடைய பலனை அடைவதற்காக தான் மந்திரத்தை நம்ம ஜபம் பண்றோம். ஓவை நீக்கி சொன்ன அந்த பலன் கிடைக்காது, தடுத்துறாரு. பிள்ளையார் என்ன பண்ணுறாரு? அந்த பலனை கிடைக்க விடாதபடி. அப்ப விநாயகரை வழிபட்டு தான் எந்த காரியத்தையும் செய்யணும். ரூல்ஸ் போட்டவர் யாரு? சிவபெருமான். அவருக்காக செய்கிற தேர்வைய அச்சம் முறிக்கிறார் இல்லையா. சட்டம் போட்டவருக்கே சட்டம் பாயுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. தேவர்கள் எல்லாம் முப்புறங்களை எரிக்கிறதுக்காக தேரை செய்கிறாங்க, விநாயகரை வழிபடாமல் செய்கிறார். விநாயகரை வழிபடாமல் செய்யும் பொழுது தேர் மேல ஏறார் சிவபெருமான், அச்சம் முறிக்கிறார். சிவபெருமானுக்காக இந்த தேரியை அச்சம் முறிக்கிறான்னா நம்மெல்லாம் எந்த தேரை ஏறும்போது அச்சம் முறிக்கிறார். சிவபெருமான் சாயிறார். பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு ரிஷபமா தாங்கிறார். ரிஷபமாக சிவபெருமானை தாங்கிறார். மாணிக்கவாசர் இத என்ன சொல்றார்? வாக்குவாதம், புத்தர்களுக்கும் மாணிக்கவாசருக்கும் வாக்குவாதம். திருச்சாடல்ங்கிற பதிகத்தில் முதல் 2 வரி கேள்வியா இருக்கும், அடுத்த 2 வரி பதிலா. புத்தர் கேட்கிறான் மாணிக்கவாசர்கிட்ட, அவன் கடவுள் யானையை வாகனமா வச்சுக்கலாம், ஒரு குதிரையை வாகனமா வச்சுக்கலாம், இல்லை தேரையாவது வாகனமா, மாட்டை போய் வாகனமா அப்படின்னு படிக்கிறான். ஏன் அவங்க சிவபெருமான் இதையெல்லாம் தேர்ந்தெடுக்காம ஒரு மாட்டை போய் வாங்கணும், மாட்டை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு கேள்வி கேட்கிறான். அதுக்கு இவர் சொல்றாரு பதில். இந்த முதல் 2 வரி என்னன்னா, கடகரியும் பரிமாவும் தேரும் முகர்ந்து ஏறாமை இடவ முகர்ந்து ஏறியவாறு எமக்கரிய இயம்பு. உடனே அவர் சொல்ற தடமதில் அன்னைக்கு 30 எரிச்சார, அப்ப யானையா தாங்கியிருக்கலாம்ல விஷ்ணு. செலக்ட் பண்ணது யாரு? விஷ்ணு தானே செலக்ட் பண்ணாரு. அவரு குதிரையா தாங்கியிருக்கலாம், இல்ல யானையா தாங்கியிருக்கலாம், அவரு மாடா தாங்கினாரியா? செலக்ட் பண்ணது சிவபெருமான் இல்ல, செலக்ட் பண்ணது யாரு? விஷ்ணு. இடமாய் தாங்கிய நாம் திருமால்கான் சாடுறது, செலக்ட் பண்ணது திருமால்கான் அப்படின்னு.
அதனால எந்த ஒரு காரியம் செய்ய ஆரம்பிக்கிறோம்னா விநாயகர். அதே மாதிரி எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் ஓ என்ற மந்திரத்தை சொல்லிட்டு சொன்னாதான் தடைப்படாமல். அதனால தான் ஏதாவது ஒன்று எழுதுறோன்னா பிள்ளையார் சொல்லி போட்டு இல்லையா, பிள்ளையாருங்கிறது ஓவை போடாமல் ஊவை போட்டு தான் எழுதுறோம். ஏன்னா ஆவோட ஊ சேர்ந்து தானே ஓ வந்தது. அந்த ஓ வருவதற்கு ஊ நமக்கு அம்பாள் தான் அருள்பார். அதனால பிள்ளையார் சொல்லி நம்ம சொல்றோம். ஆனால் பிள்ளையார் சொல்லி எதை போடுறோம்? ஊவை தான் போடுறோம். அந்த ஊவில் இருக்கிற சுழி இருக்க அது வலஞ்சுழி. இப்படி போடுறோம். வலது பக்கமாக வந்ததுன்னா வலஞ்சுழி. இப்படி போடுறோம் இல்லையா, வலஞ்சுழி. ஆவில் இருக்கிற சுழியும் வலஞ்சொலி தான் இல்லையா. ஆவில் இருக்கிறதும் வலஞ்சொலி, ஊவில் இருக்கிறதும் வலஞ்சொலி தான். ஓவில் பார்த்தீங்கன்னா முதல் சுழி வலஞ்சொலியாக இருக்கும், கடைசி சுழி இடஞ்சொலியாக இருக்கும், நடுவில் இருக்கிற சுழி இடஞ்சொலியும் வலஞ்சொலியும் சேர்ந்த மாதிரி இருக்கும், ஒன்று மேலே ஒன்று சேர்ந்த மாதிரி. அப்போ ஓங்கிறது இடஞ்சொலியும் வலஞ்சொலியும் கலந்தது. வலம்புரி விநாயகருங்கிறத விசேஷமா. விநாயகர்லேயே இந்த துதிக்கை இருக்க இடது பக்கம் வளர்த்திருக்கா, வலது பக்கம், அதில் வலங்கள் வலது பக்கம் இருந்ததுன்னா அது விசேஷம். வலம்புரி விநாயகர் விசேஷம் சொல்லுவாங்க. அதனால அந்த சுழி, அதனால பிள்ளையார் சுழிங்கிறாங்க இல்லையா. நம்ம ஊவை பார்க்கக்கூடாது, அந்த ஊவில் இருக்கிற சுழியை பார்க்க. அது ஆவில் இருக்கிறதும் ஊவில் இருக்கிறதும் பரஞ்சொலி. அந்த வரஞ்சொலிங்கிறது ஒரு விசேஷமானது. அதனால விநாயகர் பெருமானை வழிபட்டுவிட்டு எப்படி வழிபடணும்? நம்ம அந்த பரம்பொருள் விநாயகர் மூலமாக அருள்வாளிக்கிறார்கள். கோயிலுக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், நந்தியம் பெருமான் முதல்ல இருப்பார். ஒரு கைலாசத்திலே புராணங்களில் வரும், நந்தியம் பெருமான் பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே போக முடியும். ஆனால் நம்மளும் என்ன செய்யணும், நம்மளுடைய கோயிலுக்குள்ளே போனோம்னா நந்தியம் பெருமான்கிட்ட வணங்கிட்டு இந்த மாதிரி அருள் பாலிக்கணும்னு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே போகிறோன்னா பிள்ளையார் இருப்பார். இப்போ பிள்ளையாரை பற்றி சொல்லிட்டோம் இல்லையா. போய் பிரகாரம் வரோம்னு வச்சிங்களேன், பிள்ளையார் இருப்பார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய எல்லா கோயிலும் இருக்காது, ஒரு சில கோயிலில் விஷ்ணு இருக்கும். அப்படியே சிவலிங்கத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிரகாரத்தில் வரும்பொழுது விநாயகர், அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமாள், காத்தல் கடவுள் இல்லையா, நம்மளை காப்பாற்றுறவர், அவரை வணக்கம். அவர் நமக்கு கூடவே மகாலட்சுமியும் இருப்பார். பெருமாள் கூட லட்சுமி கட்டாட்சமாக இருக்கணும் இல்லையா, நம்மளாம் செல்வங்கள் எல்லாம் இருக்கணும். அதுக்காக அங்கே பெருமாளை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் முருகன் இருப்பார். பள்ளி தெய்வனால முருகப்பெருமான் இருப்பார். முருகப்பெருமான் எங்கிருந்து தோன்றினார்? சிவபெருமானிட்டேருந்து தோன்றார். பொதுவாக சொன்னால் சிவபெருமான்கிட்டேருந்து தோன்றினார்னு சொல்கிறோம். சிறப்பாக சொல்லணும்னா சதாசிவர்கிட்டேருந்து தோன்றார் இல்லையா. பொதுவாக சிவன் சிவன் சொல்கிறோம். பொதுவாக சிவன் சொல்லும்போது பரம்பொருள். ருத்ரனை சிவன் சொல்கிறோம், மகேஸ்வரனை சிவன் சொல்கிறோம், சதாசிவரை சிவன் சொல்கிறோம். ருத்ரன் வேற சதாசிவர் வேற தானே. அதான் எல்லாத்தையும் சிவமாக பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் பிரம்மாவையும் சிவம்னு சொல்லலாம், விஷ்ணுவையும் சிவம்னு சொல்லலாம், எல்லா பொருளையும் சிவமாக சொல்லலாம். சிவலிங்க பூஜை பண்ணுறாங்க இல்லையா, 2வது தீட்சை கேட்டவங்க சிவலிங்க பூஜை பண்ணுவாங்க. அவங்க சிவலிங்க பூஜை பண்ணும் பொழுது அந்த நடுவில் சிவலிங்கம் வச்சு பண்ணுவாங்க. அந்த சிவலிங்கம் நடுவில் வச்சு அதுக்கு வடக்க சப்தகுருன்னு அவங்கள வணங்கணும். சப்தகுருவை வணங்குறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வணங்கணும். பிள்ளையாருக்கு அப்புறம் லட்சுமியை வணங்கணும். பிள்ளையார் பக்கத்தில் தான் லட்சுமி. பிள்ளையாரை வணங்கிட்டு லட்சுமியை வணங்கிட்டு சப்தகுருவை வணங்கணும். 7 குரு, 7 குருவையும் வணங்கிட்டு தான் சிவபூஜையை ஆரம்பிக்கணும். அந்த 7 குரு இந்த சுருக்கமாக சிவ பூஜை பண்ணுறவங்களுக்கு இது தெரியாது, விரிவாக பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். விரிவாக பண்ணும் பொழுது அந்த வடக்க சப்தகுரு,
சதாசிவகுரு, அனந்தகுரு, ஸ்ரீகண்டகுரு, அம்பிகாகுரு, ஸ்கந்தகுரு, விஷ்ணுகுரு, பிரம்மகுரு. யாராவது வராங்க? நான் முதல்ல சொன்னோம் இல்லையா, சதாசிவர் 4 முகங்கள் மூலமாக வேதங்களையும் மேலே இருக்கிற முகத்தின் மூலமாக ஆகமத்தையும் அருள் பாலித்தார். யாருக்குன்னா அவருடைய சிஷ்யர் அனந்தர். சதாசிவரை சுற்றி 8 பேர் இருக்காங்க. அது அனந்தர் தான் ஹெட்டு. அனந்தருக்கு உபதேசம் பண்றார். அந்த அனந்தர் ஸ்ரீகண்டருக்கு உபதேசம் பண்றார். இந்த அனந்தர் என்ன பண்றார்? சிவபெருமான் வேத ஆகமங்களை அனந்தருக்கு சொல்றார். இந்த அனந்தர் பிரம்மாவுக்கு வேதத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறார், ஆகமத்தை சொல்லிக் கொடுக்கல. அதனாலதான் பிரம்மாவுக்கு வந்து வேத புருஷன்னே பேர். வேதத்தை மட்டும் அவருக்கு உபதேசம். ஏன்னா வேதத்தின் மூலமாக தான் படைத்த தொழிலை அவர் செய்கிறார். வேதத்துக்கு முதல் என்ன? எதனுடைய விளக்கம்? ஓவனுடைய விளக்கம் தான் வேதம். நம்ம இதுலயே வரும், ஸ்கந்த புராணத்திலே வரும். முருகப்பெருமான் பிரம்மா கூப்பிட்டு, இங்கே வாயா, நீ யாரு? நான் பிரம்மா. என்ன செய்கிற? படைத்த தொழில் செய்கிறேன். எப்படி செய்கிற? வேதத்தின் மூலமாக செய்கிறேன். எங்கே சொல்லு வேதத்தை? ஓம்னு ஆரம்பிக்கும். ஏன்னா ஓம்னுடைய விளக்கம்தான் வேதம். எடுத்தோன்னா ஓம்னு நிறுத்து. நீ ஓம்னு சொன்னியா என்ன அர்த்தங்கிறார் சொல்லுங்க. தலையில் பட்டு கொட்டி ஜெயிலு. அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது எது? ஓம். அப்ப அந்த பிரம்மாவுக்கு வேதத்தை மட்டும் சொல்லிவிட்டு வேத புருஷன் அப்படின்றார். ஆகமத்தை அனந்தர் ஸ்ரீகண்டருக்கு சொல்லிவிட்டுக்கிறார். அப்படியே அந்த பரம்பரை ஸ்ரீகண்டர் நந்தியம் பெருமான் அப்படியே இந்த பரம்பரையில் வரும்பொழுது இந்த தருமபுர ஆதீனங்கள், இங்கே ஆதீனங்கள் தான் கைலாய பரம்பரைன்னு போடுறாங்க இல்லையா, இதான் கைலாய பரம்பரை அப்படிங்கிறது. இதுல என்ன ஒண்ணுன்னா, இங்க பெரும்பாலும் கேட்டீங்கன்னா நந்தியம் பெருமானுடைய குரு யாருன்னா சிவபெருமான் தான் சொல்லுவாங்க. குருவை சிவமாக நினைத்து வழிபடணும் இல்லையா, குருவை சிவனாக நினைத்து வழிபடணும். அதனால நந்தியம் பெருமான் சிவன் சொல்றது தப்பு கிடையாது. ஆனா பொதுவாக சொல்லும் பொழுது சிவன் சொல்றோம், சிறப்பாக சொல்லும் பொழுது நந்தியம் பெருமானுடைய குரு யாருன்னா ஸ்ரீகண்டர். ஸ்ரீகண்டர் குரு யாருன்னா அனந்தர். அனந்தர் குரு யாருன்னா சதாசிவர். இதுதான் சிவபூஜையில் பண்ணும் பொழுது சதாசிவ குரு, அனந்த குரு, ஸ்ரீகண்ட குரு, 3 குரு. அடுத்தது அம்பிகா குரு, அம்பாளும் ஒரு குரு. அதுக்கடுத்தது ஸ்கந்த குரு, ஸ்கந்தனும் ஒரு குரு. அதுக்கப்புறம் விஷ்ணு குரு. ஆக பிரம்மா, விஷ்ணு, ஸ்கந்தர் எல்லாரையுமே சிவமாக நினைத்து வழிபட வேண்டும். இதுதான். இப்ப திருமூலருடைய குரு நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமானோட 8 பேர் படிச்சிருக்காங்க. நந்தியம் பெருமான் தட்சிணாமூர்த்திக்கு 4 பேர் இருக்காங்க இல்லையா, சனகாதி முனிவர்கள். அந்த 4 பேரும் சிவஞான யோகிகள்னு ஒருத்தவரும், பதஞ்சலி வியாக்கரபாதர், அப்புறம் திருமூலர். திருமூலர் சொல்றார், திருமந்திரம் சொல்றார், என் கூட படிச்சவங்க 7 பேர்னு எல்லாம் சொல்றார். அப்ப திருமூலர் வந்து திருமந்திரம் முதல்ல விநாயகர் வணக்கம் பாடுறார். என்ன பாடுறார்? நந்தியை சிவபெருமானாக நினைத்து பாடுறார் இல்லையா. நந்தியம் பெருமான குருவை பரம்பொருளாகவே நினைத்து சிவபெருமானை நினைத்து பாடுறார். எப்படி பாடுறார்? 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தியன் இளம்பரை போலும் ஈட்டனை, நந்தி மகந்தனைங்கிறார். நந்தியினுடைய பிள்ளையார் இல்ல, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, நந்தியம் பெருமானுடைய பிள்ளைன்னு பாடுறார். ஏன்னா நந்தியம் பெருமானை சிவமாகவே நினைத்து பாடுறார். அதனால சிவபெருமானுடைய பிள்ளைங்கிறத நந்தியம் பெருமானுடைய பிள்ளையார். அப்ப அந்த 7 குருவையும் வணங்கிட்டு இந்த மாதிரி சிவபூஜை பண்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு அனுமதி கேட்டுக்கிட்டு தான் அப்புறம் சிவபூஜையை ஆரம்பிக்கிறோம். இந்த சிவபூஜை அப்படின்னு சொல்றதே பரம்பரையில் வழிபடுறது தான். நிறைய பேருக்கு அது சிவன் சொல்றது பரம்பரை, பரசிவம்னு சொல்றது. அபரசிவம், பரசிவம் அப்படின்னு சொல்றது. இந்த உடம்புக்குள்ள நம்ம பார்க்கறது அபரம்னு பேர். உடம்புக்கு மேல ஏன்னு 12 அங்குலத்துல தியானம் பண்றோம் இல்லையா, அது பரம்னு சொல்றது, மேலான நிலை. அப்ப
சதாசிவர், சிவன்னு பொதுவாக சொல்லலாம், சிறப்பாக சொன்னா சதா. அவருக்கு 5 முகம். கீழ் நோக்கி ஒரு முகம் வருது, கீழ் அதோ முகம் சொல்றது. இந்த 5 முகத்தினுடைய நெற்றிக்கண் மூலமாக தான் முருகப்பெருமான் தோன்றார். 6 முகம். முருகப்பெருமானுக்கும் முக்கண் தான். விநாயகருக்கும் 3 கண், அம்பாளுக்கும் 3 கண். எல்லாம் அவங்கள பிரிச்சியே பார்க்க முடியாது. சிவபெருமானுக்கும் 3 கண்ணு தான். நெற்றிக்கண் விநாயகருக்கும் உண்டு, முருகனுக்கும் உண்டு, அம்பாளுக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. 12 கரங்கள் முருகப்பெருமான், 6 முகம். ஒவ்வொரு முகத்தும் 3 கண்ணு. 6 3 18 இல்லையா? இந்த 3 கண்ணுங்கிறது எப்படி இருக்கு? ஆயுத எழுத்து மாதிரி இருக்கா? இல்லை, 3 கண் ஆயுத எழுத்து மாதிரி. 12 கரங்களை உயிர் எழுத்துக்களாக வச்சுக்கலாம். 12 உயிர் எழுத்துக்கள். 6 3 18 மெய் எழுத்துக்கள். இல்லை, தமிழ் கடவுள்னு சொல்றோம் இல்லையா? 12 கரங்களும் 12 உயிர் எழுத்துக்கள். காங்க சே புள்ளி வச்சா தானே ஆயுத எழுத்தா மாறுது. அந்த கசடை தவிர என்னன்னா எறாவனா 6 பிரிக்கிறோம்ல இல்லையா? வல்லினம், இடையினம், மெல்லினம். வலது கண் வல்லினம். 6 கண் இருக்குல்ல. வலது கண் 6, இடது கண் 6, நெற்றிக்கண் 6, 3 6 18. எப்படின்னா வருது பாரு. அப்ப இடையினம், வல்லினம், மெல்லினம்ங்கிற மாதிரி வலது கண் 6, இடது கண், ஆக மொத்தம் 18 கண்கள். ஆக நம்ம தமிழ் கடவுள்னு சொல்றோம் இல்லையா? இந்த தமிழ் எழுத்துக்களே அவருக்கு உருவமாக அமைந்திருக்கின்றது. அப்படி அந்த முருகப்பெருமான் சதாசிவரிடமிருந்து தோன்றியவர். எதுக்காக முருகன் தோன்றினார்? அசுரனை அழிக்கிறதுக்காக. அது இன்னொன்று, அதாவது அந்த சூரபன்மன் தவம் பண்றான். சூரபன்மன் ஏன் வந்தான் அப்படின்னா, தக்க ஞானத்துல தேவரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க இல்லையா? சிவனை நீக்கி செய்கின்ற யாகம். அதில் கலந்துகிட்டதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் சூரபன்மனை உருவாக்குறார் சிவபெருமான். 2 ரிஷிகள் தவம் பண்றாங்க. தவம் பண்ணி சிவபெருமான் காட்சி கொடுத்து என்ன வேணும்னு கேட்குறாங்க. அதில் ஒரு ரிஷி சொல்றார், நான் உங்களுக்கு மயில் வாகனமாக இருக்கணும். இன்னொருத்தர் சொல்றார், நான் உங்களுக்கு சேவல் குடியாக இருக்கணும்னு கேட்குறாரு. நீங்க ஒரு பிறவிக்கு போங்க, அடுத்த பிறவியில் உங்களுக்கு கொடுக்குறேங்கிற. ஏன் சொல்றாருன்னா, இந்த தக்க ஞாகத்தில் கலந்துக்கணும்னா தண்டனை கொடுக்கணும். அதுக்காக நீ சூரபன்மனாக போங்க. இந்த 2 முனிவர்கள், 2 உயிரும் ஒரு உடலுக்குள்ள போகுது. சூரபன்மன்கிறது 2 உயிர் 1 உடல். சூரபத்மனுக்கு இந்த 2 ரிஷிகளும் ஒரு உயிரை, ஒரே உடம்புக்குள்ள 2 உயிராக தரான். காரணம் என்ன? தேவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும். சிவனை நீக்கி செய்கின்ற யாகத்தில் கலந்துபடுவதனால். தவத்திற்கு அழகு சிவத்தை பேணல். அவையார் சொல்ற தவம்னா என்ன? சிவனை பேணல். தவத்துக்கு ஆப்போசிட் அவம் இல்லையா? அவத்திற்கு அலங்கோலம், தக்கன் யாகம். சிவத்துக்கு இல்லையா? தவத்துக்கு அழகு சிவத்தை பேணல், அழகுக்கு அலங்கோலம். எவ்வளவு அழகா தெரியும் அதை வாசகத்தை கொடுத்துருக்காங்க. தவத்திற்கு அழகு சிவத்தை பேணல், அவத்திற்கு அலங்கோலம், தக்கன் யாகம். அதாவது சூரபத்மன் தோன்றுகின்றான். அதாவது நரகலோகத்துல துன்பத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கிறோம். நரகலோகத்துல துன்பத்தை மட்டும்தான் நம்ம அனுபவிக்கிறோம். பூலோகத்துல இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். சொர்க்கலோகத்துல இன்பத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறாய். இன்பத்தை மட்டும் அனுபவிக்கிற இடத்துல போய் துன்பத்தை கொடுக்கறதுன்னா அது எவ்வளவு பெரிய வேலை இல்லையா? நரகலோகத்துல போய் துன்பம் கொடுக்கறதுங்க, யமன தர்ம ராஜாவா போய் அங்க துன்பத்தை கொடுக்குறாங்கன்னா கூட பரவாயில்ல. சொர்க்கலோகத்துல போய் துன்பத்தை கொடுக்கறதுனா என்ன மாதிரியான வலிமை?
சிவபெருமான் அருள்பாலி. அப்ப சூரபத்மனாக போய் தேவர்களுக்கு துன்பத்தை கொடுக்குறான். தேவர்கள்லாம் என்ன வேண்டுறாங்க? துன்பத்திலிருந்து விடுபடணும். யார்கிட்ட? சதாசிவர். சதாசிவருடைய வேலை என்ன? துன்பத்திலிருந்து நீக்கிற வேலை தானே அவருடைய வேலையை. அப்ப முருகப்பெருமானை எதற்காக படைத்திருக்கின்றார்? தேவர்களுக்கே துன்பம் வரக்கூடாது. தேவர்களுக்கே அந்த துன்பத்தை நீக்கிறதுனா மனிதர்களுக்கு துன்பத்தை நீக்கிறது எவ்வளோ. அப்ப முருகப்பெருமான் அவதாரம், அவர் தோன்றினது துன்பத்திலிருந்து விடுவி, உயிர்கள் துன்பப்படக்கூடாது. அதுக்காக தான் முருகப்பெருமானிய அவதாரம் செய்ய. சூரபன்மன் தவம் பண்றான். அப்பதான் கேட்கிறான், சாகாம இருக்கணும்னு கேட்கிறான். அது கொடுக்க முடியாது. எப்போதுமே சாகா இருக்கிறவன் கேட்டானா கொடுக்க மாட்டார். அப்புறம் அவன் கேட்பான், பகலில் ஏதாவது கூட, ராத்திரில் ஏதாவது கூட, மனுஷன் ஏதாவது கூட, ரேட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி தீர்த்து கட்டுட்டார். அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன கொடுக்குறான்னு சொன்னா, 1008 அண்டங்கள் 108 யுகம் ஆகிறத கொடுக்குறாரு. 108 யுகம்னா, ஒரு யுகம்ங்கிறது லட்சக்கணக்கான வருஷம். 108 யுகம் உனக்கு ஆயுள். 1008 அண்டங்கள் நீ ஆட்சி புரிவாயின்னு பிறகுறான். அதான் தேவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறான். 108 யுகம் கொடுமைப்படுத்துறான்னா பார்த்து, அவனுடைய ஆயுள் 108 யுகம் கொடுமைப்படுத்திருக்கான். அப்படி அந்த வரம் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார்? என்னை அல்லாது உன்னை யாரும் அழிக்க முடியாதுன்னு சொல்றார். வரம் கொடுக்கும் பொழுது என்னை அல்லாது. அதனால்தான் ஏதோ ஒரு சின்ன பையன் வந்துட்டு நம்மளை அழிக்கிறதான்னு தான் போர் புரிகிறான். முருகப்பெருமான் அந்த சதாசிவர் வரம் கொடுத்தவர் தான் வந்திருக்கிறாருங்கிறது அவனுக்கு தெரியல. அவருடைய நெற்றிக்கண்லேருந்து வந்தவர் தானே. கடைசியில் முருகப்பெருமான் என்ன செய்யறார்? கடைசியில் கடலுக்கு அடியில் மாமரமா இருக்கிறான். போர்ல தோற்று போய் இவர் வேலை விடுறார். அந்த வேல் மாமரத்தை 2 பழக்குது. போன ஜென்மத்தில் இல்லையா வாங்கின வரம் கிடைக்கும். அதில் ஒன்று ஏன்னா 2 உயிர் இல்லையா, அதில் ஒரு உயிர் மயிலாகவும் இன்னொரு உயிர் சேவல் கொடியாகும். அந்த சேவல் விடிய காலம்பர கத்தம். சூரியன் வருகின்ற, சூரியன் தான் பரஞ்சோதி இல்லையா, பரம்பொருள் மாதிரி அந்த சூரியன் வருது. அது வர்றதுக்கு முன்னாடியே விடிய காலம் வரப்போகுதுங்கிறத அதை முன்னாடியே சொல்லுதான். அந்த பரம்பொருள் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த சேவல் எப்படி கொக்கரக்கோவோன்னு கத்து. கொக்கரக்கோவா கொக்கரக்கோவும். கொக்குன்னா மாமரம், கொக்கு அரு கோ, கோன்னா தலைவன். மாமரத்தை அறுத்த தலைவனே இந்த சேவல் கத்துது பாருங்க. இந்த முருகப்பெருமானுடைய அந்த கந்த புராணத்தை சொல்ற மாதிரி கொக்கரக்கோவா கொக்கரக்கோன்னு கத்துறது. அது விடிய காலம்ல கத்துறது. அந்த பரஞ்சோதி வரா மாதிரி காலையில பார்த்தா செவ்வானமாக இருக்கும். முருகப்பெருமான் சிவந்த மேனி, செவ்வான் நெருப்பு இல்லையா, சிவந்த மேனி. அது வரப்போகுதுங்கிறத அது அனௌன்ஸ் பண்ணதான். எவ்வளவு அழகாக ஆச்சாரியெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கொக்கு அது கொக்குன்னா மாமரம், மாமரத்தை அறுத்த தலைவனே அப்படின்னு அது சொல்லுது. ஆக அவரை முன் ஜென்மத்தில் வாங்கின பலனை கொடுக்கிறார். என்னை அல்லாத உன்னை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு. அப்ப சதாசிவரும் முருகனையும் வேற பார்க்கக்கூடாது. சதாசிவன் வேற, முருகன் வேறுன்னு பார்க்கப்படாது. ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா கொடுத்த வரம் அது. அதுக்கு உதாரணம் சொல்லுவார்கள். 4500 வோல்டேஜ் கரண்ட் வருது. அதை நேரா வீட்டுக்குள்ள கொடுத்தா என்ன ஆகும்? சகலமும் காரியம் ஆகிடும். அப்படியே கொடுக்கலாமா? ஸ்டெப் டவுன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர்ல இல்லையா, அதை ஒரு வோல்டேஜை குறைச்சி கொடுத்தாக்கா எல்லாம் மைக்கு வேலை செய்யுது, லைட் இது நல்லா சுகபோகமா இருந்தது. அந்த மாதிரி ஸ்டெப் டவுன் ஆகி வந்திருக்கான். அதே கரண்ட் தான் எங்க உற்பத்தி ஆச்சோ அதே கரண்ட் தான் வருது. ஸ்டெப் டவுன் ஆகி இங்க வருது. அது வேற, இது வேற இல்லை. அந்த மாதிரி பார்க்கணும்.
அந்த மாதிரி அந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறது ஸ்டெப் டவுன் ஆகி நமக்கு வந்திருக்கு. அதனால அருள்பாலிக்கிற கடவுள் தான் முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமானை வணங்கினால் துன்பமே வராது, எதிரி இருக்க மாட்டாங்க. சத்ரு சம்ஹார ஹோமம்னு ஒரு பண்ற வழக்கம் உண்டு. முருகப்பெருமானுக்கு முன்னிலையாக வைத்து ஹோமம் பண்ணுவாங்க. விரோதியினுடைய துன்பம் தாங்க முடியலன்னு சொன்னா அதுக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஹோமம் சத்ரு சம்ஹார ஹோமம்னு பேரு. அந்த ஹோமத்தை யாருக்கு பண்ணுவாங்கன்னா முருகப்பெருமானுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா எதிரியே இருக்கக்கூடாது. வான்லோகத்தில் இருக்கிற எதிரியே போயிடுவாங்கன்னா இந்த பூலோகத்தில் இருக்கிற ஏமாத்திரம் இல்லையா? அதனால முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு துன்பம் இருக்காது, எதிரிகளே இருக்க மாட்டார்கள். அப்புறம் அப்படியே வந்தோம்னா அதுக்கப்புறம் அம்பாள். அம்பாளை வேணா சகல விதமான மங்களமும் கிடைக்கும். அம்பாள் மூலமாக அருள்பாலிக்கிறார். அதுக்கப்புறம் நவகிரகங்கள் இருக்கும் இல்லையா? ஆச்சாரியர் எங்களுக்கு சொல்லும்போது நவகிரகத்தில் சொல்லும் பொழுது ஒரு ஜோசியர் சொல்வார், இப்போ 7 நாட்டாம் சனி உனக்கு இருக்கு, போய் சனி பகவானுக்கு போய் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா அப்படின்பார். அந்த மாதிரி செஞ்சிடாதேன்பார் எங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி போய் செஞ்சிடாத. நீ ஒரு மீட்டிங்க்கு போற, அங்கே 9 பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு பையன் உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறான், அதில் 2-3 பேர் உனக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீ இங்கேயாவது மீட்டிங்கில் போய் தொந்தரவு கொடுக்கும் காலில் மட்டும் குழுந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா அவன் உனக்கு நல்லது செய்வாங்க இல்லையா? ஒரே இடத்துல உட்காந்துருக்கான் 9 பேர், 2 பேர் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஒருத்தவன் துன்பம் கொடுத்துட்டு இருக்கிறான். நீ இங்கேருந்து போய் துன்பம் கொடுத்தான் காலில் கும்பிட்டுட்டு நீ வந்தீங்கன்னா அவன் நாளையிலேருந்து உனக்கு உதவி செய்வான். நவகிரகத்திலும் 9 கிரகத்தை அர்ச்சனை கூட. அதுக்கு ஹெட்டே சூரியன். தலைவனையும் விட்டுவிட்டு வெறும் அந்த சனி பகவானுக்கு மட்டும் நீ அர்ச்சனை பண்ணிட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மற்றவனுக்கு கோபம் வருமா வரும். அதனால நவகிரகங்களை நீங்களும் நவகிரகம்னா அத்தனை பேருக்கும் அர்ச்சனை பண்ணு, எல்லாத்துக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணிட்டு வாங்க. பாரபட்சம் அதில் காட்டக்கூடாதுன்னு எங்கள் ஐயாலாம் எங்களுக்கு சொன்னார். நவகிரகங்களை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள மூலஸ்தானத்தில் சுவாமி இருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் உணவுடம்பு ஆலயம் இல்லையா? வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கம் உயிர். இந்த உடம்பு தான் கோயில். இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, உயிருக்கு உயிராக பரம்பொருள் இருக்கு. அப்ப இந்த ஆலயத்தை உடம்பா பார்க்கணும். மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கத்தை உயிராக தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். நல்லா தெளிந்தவர்களுக்கு தான். ஒரு ஸ்தபதி கருங்கல்ல சிவலிங்கம் பண்றாரு, கும்பாபிஷேகம் ஆமரவரில் அது கல்லு தான். கும்பாபிஷேகம் ஆகும் பொழுதுதான் அதில் பவர் கொடுக்குறாங்க. இந்த பரம்பொருளை அதுக்குள்ள ஆவாகனம் பண்றாங்க. அப்ப சிவலிங்கத்துக்கு உள்ள பரம்பொருளை கும்பாபிஷேகம் ஆன பிறகு தான் அதில் ஆவாகனம் பண்றாங்க. அதனால அந்த மூலஸ்தானத்துல இந்த சிவலிங்கத்தை உயிராகவும் அந்த உயிருக்கு உயிராக இருக்கின்ற அந்த பரம்பொருளையும் நாம் வழிபட வேண்டும். ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு, இதை வெளியில செஞ்சு காட்டிருக்காங்க. 5 உடம்பு இருக்கு. இந்த 5 உடம்புக்கு உள்ள உயிர், அந்த உயிருக்கு உயிரா பரம்பொருள். இந்த உடம்பு தான் சிவலிங்கம். உடம்புக்குள்ளதான் உயிர் பரவி இருக்கு. இடுப்புக்கு கீழே அந்த கீழ் வட்டம், இடுப்புலேருந்து கழுத்து வந்து அடுத்த கோமமா இருக்காது. இதுதான் அந்த பானம். இதுதான் நம்ம தான் சிவலிங்கம்ங்கிறது. இந்த உடம்புக்குள்ள பார்க்கணும். 5 பிரகாரங்கள் கோயிலில் இருக்கு. 5 உடம்பை 5 பிரகாரமாக வச்சு அந்த மூலஸ்தானத்துல சிவலிங்கத்தை வச்சு அந்த சிவலிங்கத்துக்குள்ள அந்த பரம்பொருளை ஆவாகனம் பண்றாங்க. எல்லாரும் சிவலிங்கம் பூஜை பண்ணும் பொழுதே அந்த சிவலிங்கத்தை அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு புஷ்பத்தை எடுத்து இங்கேருந்து இங்கே அந்த பரம்பொருள் வாத சந்தம் வச்சு வரது மூக்கினால இந்த புஷ்பத்தில் அந்த பரம்பொருள் வந்ததாக ஆவணம் பண்ணி அந்த சிவலிங்கத்தில் ஆவாகனம். அப்புறமா தான் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பூஜைலாம். அப்போ சிவலிங்கம்ங்கிறது உயிர். அந்த சிவலிங்கத்தில் சதாசிவரை தியானம் பண்ணுவாங்க. சதாசிவரை தியானம் பண்ணி
அப்புறம் அந்த பரம்பொருளை அதில் ஆவாகனம் பண்ணி அப்புறம் தான் நிவேத்தியம் தூப தீபம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பரம்பொருளை மறுபடியும் ஒடுக்கச்சு கொண்டு போயிடும். பரம்பொருள் நம்ம உடம்புக்குள்ள தானே இருக்கு, உடம்புக்குள்ள உயிருக்குள்ள பரம்பொருள். அந்த பரம்பொருளை இதில் ஆவாகனம் பண்ணி சிவலிங்கம் பூஜை பண்ணி திருப்பி உள்ள ஒடுக்கிறாங்க. அதனால சிவலிங்கம்ங்கிறது அவசியம் ஒவ்வொருத்தங்க வீட்டிலையும் இருக்கணும். சிவலிங்க சித்திரமேனும் இடுகின்றிலை அப்படின்னு அந்த இடுப்பு கீழே அந்த கீழ்வட்டம்னா அதில் பிரம்ம பீடம்னு பேர். இதுலேருந்து இது வரல விஷ்ணு பீடம்னு பேர், இது வந்து ருத்ர பீடம்னு பேர். ஆக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சேர்ந்தது தான் சிவலிங்கம், வெளியில கிடையாது. எல்லாம் நம்ம உடம்பு தான். 224 புவனங்கள் இருக்கு, அதுக்கு அதிபதிகள்லாம் எல்லாம் அந்த உடம்புக்குள்ள எங்கெங்க இருக்குங்கிறது அது சைவ சித்தாந்தத்தில் விளக்கமானது. அதனால வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலிருந்து திட்டார், ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தாரு. வானத்துல போய் தேடிட்டு இருக்க, வெளியில கிடையாதுயா, உன் உடம்புக்குள்ள தான் இருக்கு. இந்த திட்டி திட்டி பாடுற பாடல இதுவும் வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலி ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தார். உன் உடம்புக்குள்ள தான் இருக்கு. இதை வெளியில கோயில்ல செஞ்சு காட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அதை நம்ம பார்த்துட்டு நம்ம உடம்புக்குள்ள அதை பார்க்கணும். கோயில்ல என்னத்தை பார்க்கணுமோ அதை நம்ம உடம்புக்குள்ள பார்க்கணும் அப்படிங்கிறது. அதனால எல்லோரும் வீட்டில் அவசியம் ஒரு சிவலிங்கமாவது, சிவலிங்க சித்திரமேனும் இடுகின்றில்லை. நம்ம உடம்புக்கு ஃபோட்டோ வைக்கிறோம்ல, உயிருக்கு இல்லையா உருவம் தானே அந்த சிவலிங்கம். வீட்டில் சில பேர் பயமுறுத்துறாங்க சிவலிங்கம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னா. நம்ம உயிர் தான், சிவலிங்கத்துக்குள்ள அம்பாள் இருக்கு, விநாயகர் இருக்கும், எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. நம்ம உடம்புக்குள்ள தான் எல்லாம் இருக்கு, எல்லாம் அடங்கி இருக்கின்றது. அதனால அவசியம் வீட்டில் ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டீங்கன்னா துன்பத்திலிருந்து நாம் விடுபடலாம். எல்லாம் அந்த சிவலிங்கத்துக்குள்ள தான், நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்கு. அதனால எல்லோரும் துன்பத்திலிருந்து விலகி இன்பத்தை அடைய முற்படுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம். நம பார்வதீபதையே நானுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு அதும் ஒரு குறைவரை, கண்ணில் நல்ல அகுதரம் கழுமல வழநகர், பெண்ணில் நல்லாருடன் பிறந்தகை இருந்ததே. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க, தயகமும் தீர்த்தீர்களே. வான்மையில் வடாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமும் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறு தளந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிமேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன நன்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம். திருச்சிட்டோம்.